நாடி ஜோதிடர் சனிவாழ்க குணசேகரன் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக இந்து சமுதாய ஒற்றுமை. இப்போ நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது அதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தினுடைய தொடர்புகளை கொள்ளும்போது அதனுடைய குணாதிசயங்கள் மாறும். ஒரு கிரகம் அதனுடைய சுய தன்மை ஒன்று இருக்குது. இன்னொரு கிரகத்துடைய தொடர்பு வரும்போது அதனுடைய குணம் சற்று மாறும். இதுதான் நாடியினுடைய தியரி. இயற்கையான ஒரு குணம் ஒவ்வொரு கிரகங்களுக்கு இருக்குது. இன்னொரு கிரகத்துடன் தொடர்பு வைத்து கொள்ளும் பொழுது அந்த குணம் சற்று மாறும். இதுதான். அது பகை கிரகமாக இருந்தால் அதனுடைய குணங்களும், நட்பு கிரகமாக இருந்தால் அதனுடைய குணமும் அதிகப்படுத்தும். இதுதான் பிருகநந்தி நாடியினுடைய சூட்சமம். நாடினா நம்ம ஏதோ நிறைய வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் அந்த ஏடு படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு ஆரம்ப கட்டத்தில் மக்களுடைய மனநிலை இருந்தது. அது அல்ல. ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறது ஜாதகர், சுக்கிரன் என்பது ஜாதகி. இது எல்லாருக்குமே தெரியுது. அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்க்கை இருந்ததுன்னாச்சுங்க, புனிதமான தன்மையுடையவர். சூரியன் எப்படி இது எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குதோ, இவர் எப்பயுமே வெளிச்சத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் ஆண் ராசியில் இருந்தால். அப்போ இவருக்கு எந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இருந்தாலும் தன்னிலை மாறாதவர். ஒரு ஆண் ஜாதகத்தில் ஆண் ராசியில் சூரியன் குரு சேர்க்கை வந்து புனிதத்தன்மை உடையது. இவர் மட்டுமல்ல, இவர் தந்தையும் புனிதமானவர். இதே பெண் ராசியில் சூரியன் குரு சேர்க்கை போது இவர் நல்லவர், வாய்ப்பு கிடைத்தால் தன்னிலை மாறிடுவார். இதுதான் சூட்சமம். ஒரு ஆண் ராசியில் சேரும்போது சூரியன் குரு சேரும்போது புனிதத்தன்மையுடையவர். எந்த சூழ்நிலையிலும் எந்த பொருளுக்கும் எந்த நிலையிலும் இவர் தன்னுடைய கொள்கையோ கோட்பாடோ மாறாதவர், புனிதத்தன்மையுடையவர். அதே சூரியன் குரு ஒரு பெண் ராசியில் இருக்கும் பொழுது இவர் நல்லவர், ஆனால் சூழ்நிலையால் மாற்றப்படுகிறார். அதான் சொல்லுவாங்களே, விலைக்கு போயிட்டாரு, எப்படிங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டது இப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க. அது பெண் ராசியில் இருந்தால். அப்போ ஆண் ராசியில் இருக்கும்போது ஒரு புனிதத்தன்மை உடையவங்க. இதே ஒரு பெண்ணுக்கு குருவும் சுக்கிரனும் ஒரு பெண் ராசியில் அமர்ந்தால் புனிதத்தன்மை உடையவங்க. ஒரு பெண் ராசியில் சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருந்தால் மிக மிக புனிதத்தன்மை உடையவங்க. இதே ஆண் ராசியில் அமர்க்கும் போது இவங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தடமாறுகிறது. அப்ப கிரகங்கள் பாருங்க எப்படி மாற்றி அமைக்குது. ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேரும் பொழுது தந்தைக்கும் தனக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் உள்ளது. அவருக்கு திருப்தியாக இவர் நடக்க முடியாது, இவருக்கு திருப்தியாக அவர் நடக்க முடியாது. அதே ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேரும்போது அவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறாங்க. அப்போ பெண்ணுக்கும் ஆணுக்கும் முரண்பாடுகள் வருது. அதே கிரக நிலை தான் அப்படியே மாறுது. அப்போ கிரகங்களை பகுத்து பகுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு காரகத்துவமும் தன்னுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் பொழுது, இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய தொடர்பு அது நல்லதோ கெட்டதோ அதனுடைய குணாதிசயங்களை போயிட்டு இருக்கும்போது அடுத்த கிரகத்தினுடைய தொடர்பு கிடைக்கும் போது குணாதிசயங்கள் மாறும், கண்டிப்பாக மாறுது. அந்த குணாதிசயங்கள் நல்ல குணாதிசயம் இருக்கலாம், கெட்ட குணாதிசயங்களும் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் ஒரு கிரகத்துக்கு நட்பு பகை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம்.
நட்பு பகை இல்லைன்னா அந்த பகைங்கிறது என்ன சொன்னா எதிர்மறையான கொள்கை உடையவர்கள் எல்லாம் பகை, அப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒத்த கருத்து உடையவர்கள் எல்லாமே நட்பு, எதிர்மறையான கொள்கை உடையவர்கள் பகை, இவ்வளவுதான் விஷயம். அப்போ இவருடைய கொள்கையில் போயிட்டு இருக்கும்போது ஒத்த கொள்கை உடையவங்க எல்லாம் நட்பு வரும்போது இவங்களை ஊக்குவிக்கிறாங்க, எதிர்மறையான கொள்கை உடையவங்க இவங்களுடைய கொள்கையிலிருந்து தடம் பெறல வைக்குது, அவ்வளவுதான் விஷயம். இப்போ சமீபத்தில் இந்த மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து மே 18 வரைக்கும் 4 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் மாறப்போகுது. இப்போ பலன்கள் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதெல்லாம் எப்படி இருக்கும், என்ன பண்ணும், ஒரு விவாத பொருள். வேந்தர் டிவிலையும் உட்கார வைப்பாங்க, விஜய் டிவிலையும் உட்கார வைப்பாங்க, சன் டிவிலையும் உட்கார வைப்பாங்க, எல்லா டிவிலையும் உட்கார வைப்பாங்க. இந்த பொது பலன் கேட்டு நிறைய பேர் குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு ஒருக்கா, போன 12 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த பயிற்சியை போட்டால் அதே பலன் தானே கொடுக்கணும், அந்த மாதிரி நடக்குதா? 30 வருஷத்துக்கு ஒருக்கா சனி ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டாருன்னா 30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் என்ன கணிச்சிங்களா அந்த பலன் தானே கிடைக்கணும், கிடைக்குமா? ராகுகேது ஒரு சுற்றுப்பாதையில் வந்தால் 18 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும்போது அதே பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ஏன் இந்த முரண்பாடு? இப்போ மீனத்துக்கு போகிறாரு சனி பகவான், அது பிரளய ராசி, மோட்ச ராசி, குருனுடைய வீடு, இது வரப்போகுது. இதே 30 வருஷத்துக்கு முன்னாலே அங்கே வந்திருப்பார்ல. குரு மிதனத்துக்கு போகிறாரு மே மாதம் 1ஆம் தேதி. அப்போ அங்கே இதே 12 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது என்ன பலன் நடந்தது? அதே ராகு மீனத்திலிருந்து இப்போ கும்பத்துக்கு வரப்போகிறாரு மே 18. அப்போ அதே 18 வருஷத்துக்கு முன்னால் அந்த சம்பவம் நடந்திருக்கும் போது அதே மாதிரி நடக்குமா? நடக்கலையே. அப்போ சில பொதுவான உண்மையான உண்மையை நம்ம பேச ஆரம்பிக்கணும். அப்போ ஜோதிடத்தில் நாம் எங்கேயோ ஸ்லிப் ஆகிறோம், அதுதான் நமக்கு தேவைப்படுது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டுமே இந்த பலன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன ராசி, இந்தியாவுக்கு என்ன ராசி, கல்ஃபுக்கு என்ன ஏரியா, சிங்கப்பூருக்கு என்ன ராசி, ஜெர்மனுக்கு என்ன ராசி, அமெரிக்காவுக்கு என்ன ராசி? இப்போ உலகம் பூரா முண்டேன் அஸ்ட்ராலஜி பிரித்து அந்தந்த ராசியை கொண்டு நிர்ணயம் பண்ணி தான் சொல்லணும் பலனை. இந்த பொது பலன் பேசுறது, இந்த டிவியில் விவாதிக்கிறது, இது கிண்டல் கேலியா இன்னைக்கு மாறிட்டு இருக்குது எல்லாமே. நீங்க போன வருஷம் சொன்னீங்க இந்த மாதிரி நடக்கல, உலக சமாச்சாரங்கள் எப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லுவாங்க. அவங்க ஜாதகப்படி தான் நடக்குது. இப்போ சனி பயிற்சியாய் போறாரு, கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடிய போகுது. கடகராசிக்கு உண்மையிலேயே அஷ்டமச்சனி முடிய போதா? புனர்பூசம் 180 டிகிரி. அந்த 180 டிகிரி என்ன நட்சத்திரத்தை விட்டு விலக போதா அவங்களுக்கு தான் அஷ்டமச்சனி விலகுது. இப்ப ஆயிலி நட்சத்திரத்துக்கு விலகிடுச்சு, பூச நட்சத்திரத்துக்கு விலகிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒத்துக்குவாங்களா? ஆயிலி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1.25 வருஷம் தாண்டி போகணும், டிகிரி வாரி தான் பார்க்கணும். இது நம்ம பொது பலன்களில் சனி பயிற்சி குரு பயிற்சி வச்சு சொல்லிட்டு இது பலன் சொன்னோம்னா ஒத்து வருமா? குரு பயிற்சி இப்போ நடக்க போகுது. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது, குருபலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நடந்ததா? நல்ல காரியங்கள் நடக்கல. அப்போ இந்த பொது பலன் எதுக்கு? ஒரு பெயர்ச்சி நடக்கும்போது அந்த பெயர்ச்சிக்கு நமக்கு சம்மதம் இருக்கான்னு பாருங்க. இப்போ சனி பயிற்சி, ஏதாவது ஒரு பயிற்சி நடக்குது, இப்போ சனி பயிற்சி தான் முக்கியத்துவம் கொடுக்கலாமே. உங்க ஜாதகத்தில் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குதா? சனினால் வரக்கூடிய நல்லது கெட்டது உங்க ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே சனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப குரு பயிற்சி நடக்குது அப்படின்னா ஒன்று தனுசு ராசியா தனுசு லக்னமோ, மீன ராசியா மீன லக்னமாக இருந்து குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமா நடக்குதா பாருங்க. அப்படி இருந்தால் அந்த குரு பயிற்சி இடம் மாறும்போது அதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன, இது நிறைய இருக்குது. இந்த சர்ச்சை இப்ப இல்ல. ஐயா எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ராமசுப்பையா
மூர்த்தி நிர்ணயம் சொல்லுவார். ஒரு பெயர்ச்சி நடக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மூர்த்தி நிர்ணயம் சொல்லுவார். தாம்பரமூர்த்தி, அதாவது வெள்ளி மூர்த்தி, தங்கமூர்த்தி இப்படின்னு இருக்குது. 3 மூர்த்தி நிர்ணயிப்பாங்க. அதுவே சர்ச்சையாயிடுச்சு. என்ன அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கலாமா, திருக்கணிதப்படி பார்க்கலாமா அப்படிங்கிறதுல இப்போ அந்த மூர்த்தி நிர்ணயமே நம்ம அப்படியே மறந்துட்டோம், அதை ஒதுக்கி வச்சிட்டோம். இப்படி பல சர்ச்சைகள் இருக்கிறது. அப்போ இந்த பொது பலன்கள் பேசுவதை விட அவரவர் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் பேசலாம். நாட்டு நடப்புக்கு வேணா பேசலாம். மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வேந்தர் டிவியில் சொன்னாலும் எடுபடாது, விஜய் டிவி சொன்னாலும் எடுபடாது, சன் டிவியில் சொன்னாலும் எடுபடாது. இது பொது பலன். உங்க ஜாதகத்தில் மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற இடத்துல இப்ப சனி போனா தொழில் நடக்குன்னு சொல்லுங்க. தொழில் அருமையா இருக்கு, 4 காசு சம்பாதிக்க போறீங்கன்னு சொல்லுங்க. எப்படிங்க? வீடு கட்டல போலான்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் மீனத்தில் சுக்கிரன் இருக்குது, அந்த இடத்துல சனி நுழையும் போது அவங்களுக்கு பொருளாதார மேன்மை அடைய போகுதுன்னு சொல்லலாம். இப்போ சிம்ம ராசிக்கு உதாரணத்துக்கு, சிம்ம ராசிக்கு 8ல் சுக்கிரன் இருக்கிறாரு பிறக்கும் போது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது. இப்போதான் வீடு கட்டுவார். 4, 8, 12ங்கிறது வீடு. 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ரெசிடென்ஸ் அப்படின்னா அதான் வரும். அருமையாக வீடு கட்ட போறாரு. நாம் என்ன பண்ணுவோம்? தவறான கைட்லைன்ஸ் கொடுத்து வீடு கட்டாத, வீடு நின்று போயிடும் சொல்லுவோம். ப்ரிடிக்ஷன் இப்படி வருமா? ஆனால் அதை தவறு. ஆனால் வீடு கட்ட போகிறாங்க, வீடு அருமையாக இருக்கும், நல்ல இது பொருளாதாரம் அவங்களுக்கு வளர்ச்சி கிடைக்குது, இந்த தன்மை வேலை செய்யும். அப்போ எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் மீனத்தில் சனி பயிற்சியாகும் போது அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் தான் வேலை செய்யும். அது சனிக்கு நட்பா பகையா? நட்புனா ஒத்த கருத்து உடையவர்கள் அப்படிங்கிறது. எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கிறவங்க அங்க இருந்தாங்கன்னா, இந்த சனி இஸ் அ கர்மா பிளானட். அதை தமிழ்ல காரின்னு சொல்லுவாங்க. உலகத்துக்கே அதிகாரி. சரி கம பதனி சப்த நாடியே அடிக்கி போடுவாரு. சப்த சுரம் அப்படிங்கிறது சவுண்டு கொடுத்து பேசுறோம், சப்த சுரத்தையே அடிக்கி போடுவார் அங்கே வரும்போது. அப்போ சந்திரன் இருக்கிறார் மீனத்துக்கு உள்ள வர்றாரு அப்படின்னா, சனி சந்திரனுடைய சேர்க்கைனா மாடிஃபிகேஷன், மாற்றி அமைக்க போறாருன்னு அர்த்தம். மீனத்துக்கு யாராவது மீன ராசிக்காரர்கள் இருக்கும்போது, அது உத்திரட்டாதி, பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி அந்த இடத்துல சஞ்சரிக்கும் போது ஒரு செயலை மாற்றி அமைக்கிறது. ஒரு இடமாற்றம் பண்ணலாமா, புதுசா ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற எண்ணத்தை அவருக்கு திணிக்க போகிறார். வேகமாக செயல்படுத்தக்கூடிய கிரகம் சந்திரன், வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் சனி. அப்ப என்ன ஆகுனா, ஒரு வேகமா செயல்படுத்தணும் அப்படிங்கிறது மனம் சொல்லுகிறது, சனி அதை கட்டுப்படுத்த போகிறார். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு லக்னம் அப்படிங்கிற புள்ளி ஒன்று வேண்டியதா இருக்கு. அப்போ 7.5 சனி வரப்போகுது மேசராசிக்காரர்களுக்கு. ஒரே மாதிரி பலன் சொல்லணும்னா சொல்ல முடியாது. அப்பதான் லக்னம் அப்படிங்கிற மைய புள்ளியை வச்சு தான் இந்த லக்னத்துக்கு கடகம் எத்தனாவது பகுதியோ அந்த பகுதியினுடைய தன்மையை சனி செய்ய போகிறார். உதாரணத்துக்கு இப்போ துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. துலா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சந்திரன். அந்த 10ஆம் அதிபதி சந்திரன் இப்போ மீனத்தில் இருக்கிறார். அவருக்கு துலா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இப்ப சனி அங்க போகும்போது 5ஆம் இடம்ங்கிறது மனசு, எண்ணம். துலா லக்னத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது எண்ணம், 10ஆம் இடம்ங்கிறது தொழில். அப்ப என்ன சொன்ன, தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை பிறக்கிறது. அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இந்த 7.5 சனியில இவர் சந்திக்க போறாரு மீனத்துக்கு வரும்போது. அப்போ அது லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. அப்ப தொழிலுக்கோசரம் கடன் பெறலாமா, இல்ல சர்வீஸ் ஓரியன்டட் போலாமா, இல்லைன்னா இடத்தை ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணத்தை அவருக்கு உருவாக்குறாரு. அப்போ
துலா லக்னத்துக்கு 4, 10 கூடியவர் சனி சந்திரன், துலா லக்னத்துக்கு 5, 10 கூடியவரும் சனி சந்திரன். அப்போ அந்த 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் அந்த 10ஆம் இடத்தினுடைய தொடர்புகளை தான் இங்கே ஏற்படுத்த போறாரு. இப்போ வீடு மாற்றலாமா, வீட்டுக்கோசரம் தொழிலை மாற்றலாமா, தொழிலுக்கோசரம் வீடு மாற்றலாமா, இல்லை குழந்தைக்கோசரம் தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய காலம் துலா லக்னத்துக்கு மீன ராசியாக இருக்கும் பொழுது இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவார். அதில் வரக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ், இது இந்த சனி பயிற்சியில் ஏற்படுத்தக்கூடிய நிலை. அப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறது தேவை. உதாரணத்துக்கு தான் துலா லக்னம் சொன்னேன். இப்போ 12 லக்னத்தில் நம்ம பிறந்திருப்போம். 12 விதமான தன்மையை ஏற்படுத்துறது. இப்போ அதுவே இப்படி சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ சுக்கிரன் அங்கே இருக்குது மீனத்தில்னு சொல்லிட்டேன். அப்போ துலா லக்னம், அப்போ லக்னாதிபதி சுக்கிரன் தானே. அப்போ சுக்கிரன் தானே அங்கே அவர் இருக்கிறாரு. இங்கே 6ஆம் இடத்துல அவரே 8 கூடிய கிரகமாக தானே வர்றாரு. இப்போ நம்ம முதல்ல சுக்கிரன் இருக்கும்போது சனி அங்கே உள்ள வரும்போது என்ன பலன் சொன்னேன்? வீடு, அதாவது பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கான்செப்டில் சொன்னோம். ஆனால் 8 கூடிய கிரகமும் அவர் தானே துலா லக்னத்துக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, போராட வேண்டிய நிலைமையில் ஏற்படுகிறார். யாருக்கு அப்படிங்கிறது கேள்வி. அப்போ 4, 8, 12ங்கிறது ரெசிடென்சி, வீடு கட்டுறதுக்கு. அதே 5ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சனி தான் வர்றாரு. அப்போ என்னாச்சுன்னா 6ஆம் இடம் பாவகத்தினுடைய தொடர்புகள் இருக்கும்போது போராட வேண்டியதாக இருக்குது வீடு கட்டுறதுக்கு. ஆனால் வீடு கட்டுறது ஈஸியாக கட்ட முடியுமானா கட்ட முடியாது, போராடி கட்டுவார். அது என்ஓசி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அப்லோடு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனையை அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக சொல்லும்போது என்ன சொன்னால், சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு சனி வரும்போது நல்ல பலன். ஆனால் துலா லக்னம் லக்னாதிபதியும் 8 கூடிய கிரகமும் அவரே அங்கே இருக்கும்போது அந்த 8ஆம் இடம்ங்கிறது ஒரு போராட்டத்தை குறிக்கக்கூடிய இடம். போராடித்தான் வெல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. உயில் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்களாக கூட இருக்கலாம், தாய் வழியில் உயில் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் கூட இருக்கலாம். ஆனால் போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் போராட்டத்தில் வெற்றி. இப்போ அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த பலன் கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பங்குனி மாதம் பிறந்திருப்பாங்க நிறைய பேர். அது 12 லக்னம், எந்த லக்னம்னா வச்சுக்கலாம். பங்குனி மாதம் பிறந்திருப்பார். சூரியன் அங்கே ஒரு பலமாக இருக்கிறார். இப்போ சூரியன் நோக்கி தான் சனி செல்ல போகிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மீனத்தில் இருக்கிற சூரியன் நோக்கி செல்லக்கூடிய காலம். இந்த பலன் எப்படி? அதே துலா லக்னம்னே வச்சுக்கோங்களேன். 11 கூடிய கிரகம் தான் சூரியன். மூத்த சகோதரன் சொல்லலாம். அரசு, அதாவது என்ன சொன்ன, 2 விதமாக பேசணும். உயிருள்ள தன்மை, உயிரற்ற தன்மை. இப்போ உயிருள்ள தன்மை அப்படிங்கிறது அரசாங்கம், அரசியல், அரசு சார்ந்த அப்படிங்கிறது. நீங்கள் உயிர் உள்ள தன்மையை எடுத்துட்டு உயிரற்ற தன்மையை எடுங்க. இது உயிருள்ள தன்மை அப்படின்னா தந்தைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. சூரியன் என்பது தந்தை, சூரியன் என்பது தன்னுடைய குழந்தையும் கூட. குரு புத்திர காரகன் தான். ஆனால் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன். அதனால தன்னுடைய குழந்தையும் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதே துலா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் அதே சனி தான் வருது. அப்போ அந்த சனி சூரியன் சேர்க்கையும் போது என்னன்னா, லக்னத்துக்கு 6ஆம் பாவனால தன் குழந்தையால் அவஸ்தைக்குள்ளாகிறார், தன் தந்தை அவஸ்தைக்குள்ளாகிறார் அப்படிங்கிறது அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வரும். பாசிட்டிவ் என்ன வருது? அரசாங்கம், அரசியல், அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வெற்றி காணப்போகிறார். அப்போ சூரியன் என்பது வளர்ச்சிக்குரிய ஒரு கிரகம். அதை நோக்கி சனி செல்லும் போது அப்போ தன்னுடைய குழந்தை வளர்ச்சியை நோக்கி, அப்போ நோய் இருந்தால் தீரப்போகுது. சனிக்கு நோய்ங்கிற கிரகமும் ஒன்று தான், சூரியன் தான் வைத்தியர். அப்போ நோய் இருந்தால் தீரப்போகுது சொல்லலாமா? அழகாக சொல்லலாம். இதே சூரியன் இருக்கிற இடத்துல தானே இப்போ ராகு இருக்கிறாரு. அப்போ சூரியன் தந்தை தானே, சூரியன் தன்னுடைய குழந்தை தானே. சூரியன் என்பது கண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லவா? சூரியன் என்பது ஹார்ட்டை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லவா? அப்போ அந்த நிறைய பேருக்கு பங்குனி மாதம் பிறந்தவங்களுக்கு ஒன்று தந்தைக்கு வைத்திய தொடர்பு வருது, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சமீப காலங்களில், அந்த 1.5 வருஷ காலங்களில் பர்டிகுலராக சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை நோக்கி ராகு வரும்போது அந்த செயலை ஏற்படுத்துறது. இப்போ பங்குனி மாதம் ஒரு 3 தேதிக்குள்ள இருந்ததுன்னா புரட்டாதி 4ஆம் பாதம்,
அதுலேருந்து 3 தேதியிலிருந்து ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரட்டாதி, ஒரு 13 நாளைக்கு உத்திரட்டாதி எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு 13 நாள், மிச்சம் இருக்கிறது ரேவதி. சூரியன் மாத கணக்கில் நான் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு அப்போ எடுத்துக்கலாம். அப்போ பர்டிகுலராக வரும்போது அந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மைனஸ் நடந்தது அது இப்போ உங்களுக்கு தெரிய போகுது. நடந்தது, இப்போ நடக்க போகுது. இப்போ அந்த சூரியனும் இருக்கிற இடத்துல ஏற்கனவே ராகு வந்தார், இப்போ சனியும் வரப்போகிறார். நிறையா தந்தை வழியில் டெத்து நடக்க போகுதுன்னு சொல்லுங்க, அப்பா வழியில் டெத்து நடக்கும், நிறைய நடக்கும். ஏன்னா ராகுங்கிறது டெத்து கிரகம், சூரியன் என்பது ஆத்ம கிரகம், சனி இஸ் அ கர்மா. அங்கே செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய டெத்து விஷயங்கள் வரப்போகுது. ஏற்கனவே பங்குனி மாதத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ராகு இருக்கிறார், இப்போ சனி இங்கே போகும்போது நிறைய டெத்து வரப்போகுது. அந்த குறிப்பிட்ட நாள் எப்போ? மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த சம்பவங்கள் நிறைய நடக்கும். சரி, இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா அப்படிங்கிறது, பரிகாரம் அப்படிங்கிறது இந்த ராகு அப்படின்னா ஜீவ சமாதி, சனி கர்மா. அப்போ ஜீவ சமாதி உள்ள இடங்களில் போய் அங்கே சுத்தப்படுத்துதல், அந்த ஜீவ சமாதியில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுதல், இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் துன்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்குது. சுத்தமாக தொடச்செறிய முடியாது, அது ஜனன காலத்திலேயே நமக்கு இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா லக்னத்துக்கு கிரகம் கெட்டு போயிருந்தா சந்திரனுக்கு கிரகம் வலுத்தவங்க தான் விதியை மதியால் வெல்ல முடியும். விதி மதி கதி அப்படின்னா அப்போ விதிங்கிறது லக்னம், மதிங்கிறது சந்திரன், கதிங்கிறது சூரியன் எங்கே இருக்குதோ அதே இடம். அப்போ ஒன்று சூரியன் ஜன காலத்தில் எங்கே இருக்கிறா அதை வச்சு பார்க்கலாம். சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுடைய மதியால் வெல்லக்கூடியது, விதி அப்படிங்கிறது லக்னத்தை முடிவு பண்ணி சொல்கிறோம். அப்போ எல்லாமே என்ன அப்படின்னா இந்த உடம்பு தான் நமக்கு நல்லது கெட்டது சுவை ஆடை ஆபரணம் எல்லாத்தையும் அணியிறது சந்திரன். அதனால சந்திரனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், உயிருக்கு கிடைக்கிறது இல்லை. உயிருங்கிறது தான் லக்னம். அப்போ பாருங்க, இந்த 1 5 9 அது ஒரு திரிகோணம், 1 4 7 10 கேந்திரம். இது எல்லாத்துக்கும் நமக்கு அட்டவணை அப்படியே இருக்குது. பொதுவாகவே இந்த 4 7 10 அப்படின்னா தாய் வழி சொந்தங்களும் தாய் வழி ஜெனட்டிக்கல் பூராமே வேலை செய்யும். இந்த 5 9 அப்படின்னா தந்தை சார்ந்த வழியை தான் நமக்கு வேலை செய்யும். ஒரு குணங்கள் பூராமே கிரகங்கள் எப்படி இருக்குன்னா அம்மா வழியில் வரக்கூடிய யோகமா அப்பா வழியில் வரக்கூடிய யோகமா அப்படின்னா 5 9 வந்து தந்தையினுடைய வழியும், 4 7 10 வந்து பார்த்தீங்கன்னா தாயினுடைய வழியில் தான் வரும். இது பேஸ் 4க்கு 4. அப்போ இது வருது 1ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளை குறிக்கக்கூடியது, இந்த ஜீவனை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 1 5 9 வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த 4 7 10 நாமளா இயக்கிறோம், நாம தான் இயக்கிறோம். 1 5 9 எப்பயுமே இயங்கிட்டு இருக்கோம், 4 7 10 நாம இயக்குகிறோம். இப்போ வீட்டை மாற்று, காரை மாற்று, கல்வியை மாற்று அப்படின்னு சொன்னோம்னா அது 4ஆம் பாவத்தை குறிக்கிறது இல்லை. மனைவியை மாற்று, 2ஆம் கல்யாணம் பண்ணு, 7ஆம் பாவத்தை மாற்றுறோமா இல்லையா? 10 தொழிலை மாற்று, இந்த தொழில் செய்யலைன்னா டெக்ஸ்டைல், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் போ, எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா விசைத்தறி போ, விசைத்தறி இல்லைன்னா கம்ப்யூட்டர் போ, ஏதோ ஒன்று மாற்றுறோமா இல்லையா? இந்த 5 9 எப்பயுமே மாறவே மாறாது. எப்படின்னா அதுக்கு ஒரு சூட்சமா அப்படின்னா 12 பாவகத்தை நாம இயக்கலாம். இந்த 5 9 வந்து அதுவா இயங்கும். இப்போ கையை தூக்குனா தூக்க முடியுமா? இது 3ஆம் பாவகம். காலை தூக்க முடியுமா? தூக்கலாம். அது என்னது? நமக்கு 10 11 12 தூக்குது. எப்படிங்க? கண்ணை மூடு கொஞ்ச நேரம், மூடலாம். தூக்கமா? தூங்கலாம். ஹார்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு நிறுத்துங்கன்னு நிறுத்த முடியுமா? ஹார்ட்டுங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை நிறுத்திங்கன்னா ஹார்ட் போச்சு. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியன், ஹார்ட்டு.
அதை நிறுத்த முடியுமா? ஒரு அரை மணி நேரம் நான் நிறுத்தி காட்டுறேன். அரை மணி நேரம் கையை தூக்காமல் இருக்கலாம், அரை மணி நேரம் நான் பேசாமல் இருக்கலாம், 2 நாளைக்கு நான் சாப்பிடாம கூட இருக்கலாம், 2 நாள் தண்ணி குடிக்க முடியாமல் இருக்கலாம். எப்படிங்க? பேசாமல் இருக்கலாம், கண்ணை மூடிட்டே இருக்கலாம். ஆனால் ஆர்ட்டை நிறுத்த முடியுமா? ஒரு நாளைக்கு நான் மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். 5, 9 அதுவாக இயங்கக்கூடியது. எப்படிப்பட்ட கர்மாவை இருந்தாலும் அது நமக்கு நல்லது பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருந்தால் போதும், அவங்கள நல்ல வழி கொண்டு போயிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் இந்த 2, 3, 4, 6, 7, 8, 10, 11, 12 நாம தான் இயக்குறோம். 5, 9 ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தா போது அது நம்மளை இயக்கி கொண்டே இருக்கும். அதுதான் திரிகோணத்தினுடைய தொடர்புகள் உடையது. எப்பயுமே இந்த கேந்திரம் அப்படிங்கிறது நாமளா இயக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும். எண்ணம் ஆசைன்னு சொல்றோம் இல்ல, எண்ணத்துக்கு எத்தனாம் இடம், ஆசைக்கு எத்தனாம் இடம்? ஏன் இந்த நமக்குள்ள மாறுதல் வருது, பொறாமை வருது, பிரச்சனை வருது அப்படின்னா 5ஆம் பாவகம் தான் எண்ணம். மனசு அப்படிங்கிறது, ஹார்ட்டு அப்படிங்கிறது 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவகம் ஒழுங்கா இருந்ததுன்னா நமக்கு எந்த விதமான ஆசை வராது. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு நம்ம நடைமுறையில் பழமொழி சொல்றோம்ல. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருந்தா, நல்ல எண்ணத்தை, நல்ல 5ஆம் பாவகத்தை நல்ல கிரகம் பார்த்தாலும், 5ஆம் அதிபதி நல்லா இருந்தாலும், ஒன்று விதிக்கு, இல்லைன்னா மதிக்கு, இல்லைன்னா கதிக்கு. நீங்கள் 3 விதமாக பிரிச்சுக்கோங்க. விதி, மதி, கதி. இவங்க பிறக்கும் போது இவருடைய நிலை அப்படியே. ஒரு சில பேர் சந்திச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிறாரு. இல்லைன்னா எனக்கு எதுவும் போயிடுது, எனக்கு என்ன சொன்ன உடலோ எல்லாம் ஒத்து வரல அப்படின்னா கதிக்கு பயந்து செய்கிறார். அப்போ 5, 9 பாவகம் அவங்களை எப்பயுமே நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும், நல்லதை இயக்கி கொண்டே இருக்கும். மற்றதை நாம் இயக்க வேண்டும். நமக்கு வீடு வேணும், மனைவி வேணும், இல்லை நோய் நொடி எதனால் வருது? 2ஆம் பாவகத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால நோய் நொடி வருது. 2க்கு 5 தொடர்பு வருதா? ஒழுங்காக கட்டுப்பாடாக இருந்தேன்னா வருமா? வராது. அப்போ எல்லாமே என்னன்னா அந்த ஆசை, போராமை. அப்போ எண்ணம் அப்படிங்கிற இடம் 5ஆம் இடம். அந்த எண்ணத்தை 5ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குது? 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு? 5ஆம் பாவகத்தில் கோட்சார கிரகங்கள் எப்படி போகுது? அவங்களுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுதா? இதுதான் நம்முடைய. அப்போ நம்ம எண்ணத்தின்படி தானே குழந்தைகளும் வருது. இதெல்லாம் நாம் பார்க்கணும். அப்போ நாடில ஒரு கிரகங்களுக்கு 2 பக்கமும் ஒரு நல்ல கிரகம் இருந்தா அந்த கிரகம் ஒரு பலமான கிரகம். எந்த கிரகமும் இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகம் 2 பக்கமே இருந்ததுன்னா அவங்க நல்ல நண்பர்களுடைய தொடர்புல இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க. இப்போ உதாரணத்துக்கு குருவே எடுத்துக்கலாமே. குருனா ஜாதகர். அந்த ஜாதகருக்கு குருவுக்கு 12ல் சனி, குருவுக்கு 2ஆம் இடத்துல ஒரு சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை, நட்பு கிரகங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா நல்ல வழிகாட்டி கிடைக்குது, நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நல்ல வழிகாட்டி கிடைக்கிறது. அந்த பிறப்பே நல்ல பிறப்பாக வருது. அப்போ முதல்ல கிரகம் இருக்கணும். எந்த கிரகத்துக்கு 2-12 ஒரு கிரகம் இருக்குது, இல்லைனா அப்படி இல்லை 2-12 கிரகம் இல்லைன்னா 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நேரடியாக அது பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு கிரகத்துக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால், இப்போ நேரடியாக வெளிச்சம் வர்றதுன்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த காலத்தில் சினிமா லைட்டு போடும்போது இந்த சைடு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, அந்த சூரிய வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த 7ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நேரடியாக அதை பார்க்கும். அதுக்கப்புறம் 5, 9 ஒரு கிரகம் இருந்தால் இதனுடைய தொடர்பு நமக்கு இயங்கும். அதான் சொன்னேன், எப்பயுமே 5, 9 இயங்கிட்டு இருக்கும். அடுத்தது தான் 3, 11. அந்த 3, 11 உறவு மூலியமாக வேலை செய்யும். அப்போ எந்த கிரகத்துக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அதுதான் காலம் பூரா வேலை செய்யுங்க. இப்போ குருவுக்கு 11ல் சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரு அப்படின்னா ஜீவன். இவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு, இவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவங்க பையன் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நட்பு கிரகமாக இருக்கும்போது நல்ல பலனை கொடுத்து கொண்டு இருக்கும். அப்போ ஒரு கிரகத்துக்கு 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அது பலமாக மாறுகிறது. பாவ கிரகம் இருந்தாலும் வேலை செய்யும், ஆனால் அது கெடுத்து கொடுக்கும், இது கொடுத்துக்கிட்டே இருக்கும், அட்வைஸ் பண்ணி நல்லதாக கொடுக்கிறது சுப கிரகம். அதே ரெண்டு பகை கிரகங்களுக்கு மத்தியில் போய் மாட்டிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குருவுக்கு முன்னால் ராகு இருக்கு. குருவுக்கு இந்த பக்கம் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணும், படாத பாடுபடுத்துது. ஏன்னா ரெண்டு பேருமே பகைத்தன்மை உடையவங்க. நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்காரங்களே இந்த வீட்டுக்காரங்க ரெண்டு பேர்த்துக்கு சண்டை. நடுவால போய் நாம் குடியிருந்தோம்னா என்ன ஆகும்? இல்லை நம்ம தொழில் வச்சிருக்கிறோம், இந்த பக்கத்து கட்டடத்துக்காரங்களுக்கு இந்த கட்டடத்துக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்துன்னா நடுவால இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்கல்ல. அப்போ குருவுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நட்பு கிரகம், பரவாயில்ல. ஆனால் முன்னால் ராகு இருக்குதுல்ல, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா, இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, நாம் போய் குறுக்கு விழுந்தா நம்மளுக்கு தான் அடி விழுகுது. அப்போ ரெண்டு பகை கிரகங்களுக்கு மத்தியில் ஒரு கிரகம் இருந்தால் அது செயலிழந்து விடுகிறது. ரெண்டுமே பகையாக இருந்தது குருவுக்கு, அதுவும் நமக்கு சுத்தமாக போயிடுது. இப்போ நம்ம ஆட்சி உச்சம் சொல்கிறோம். இந்த உச்ச வீட்டிலே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உச்ச வீட்டுக்கு 12ஆம் இடத்துல குருவுக்கு பகை கிரகம் ஒன்று இருந்து உச்ச வீட்டுக்கு 2வது வீட்டில் ஒரு பகை கிரகமாக இருந்தால் என்ன ஆகும்? படாத பாடுபடுறாங்க. இப்போ அதே நீச்சமாக ஒரு கிரகம் மகரத்தில் இருக்குது, 12ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருக்குது, குருவுக்கு நல்ல கிரகம், 2ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம். இப்போ உதாரணத்துக்கு மகரத்தில் குரு இருக்காரு, 12ல் செவ்வாய் இருக்கிறாரு, குருவுக்கு 12ல் செவ்வாய் இருக்காரு, குருவுக்கு 2ல் சூரியன் இருக்கிறாரு. அது நீச்சம்னே சொல்ல வேண்டாம், அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், உதவி செய்து கொண்டே இருக்கும் கரையேற்றுறதுக்கு. இது உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கு சிம்மத்தில் முன்னால் ராகு இருந்து, சிம்மத்துக்கு முன்னால் ராகு இருந்து பின்னால் ஒரு பகை கிரகம் இருந்துன்னு வச்சிங்களேன், அப்படியே அழுத்திடும், கீழே கொண்டு போயிடும். அப்போ என்னாச்சுன்னா, இப்போ சில பேர் பாருங்க, இவனை எப்படியாவது முடிச்சு கட்டணும், எப்படியாவது முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு கட்டுறாங்கல்ல. அப்போ உச்ச வீட்டில் ரெண்டு பக்கமும் நட்பு கிரகம் இருந்தால் அது பலமாக மாறுது. நீச்ச வீட்டில் ரெண்டு பக்கமும் நல்ல கிரகம் இருந்தால் அந்த கிரகம் பலமாக மாறுது. அப்போ இங்கே நீச்சம் உச்சம் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ தான் கொடுக்குறோம், ஒரு பதவி. அந்த பதவிக்கு என்ன வருமானம், எந்த அந்தஸ்து, எந்த அளவுக்கு அது கொண்டு போகுதுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். எப்படிங்க? பதவி, அந்த பதவியினுடைய தொடர்பு எவ்வளவு தூரம் கீழே இறங்குது மேலேங்குது, இதுதான் கொண்டு போகணும். அப்போ ஒரு கிரகத்துக்கு காரகிரகத்துக்கு ரெண்டு பக்கமும் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் பலம், இது சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு கிரகத்துக்குள்ள 9 கிரகத்துக்கும் 12 ராசியில் ரெண்டு பக்கம் கிரகம் இருக்கும். இப்போ சூரியன் சந்திரனுக்கு நடுவால் ஒரு கிரகம் இருந்தாலே போதும். இப்போ சூரியனுக்கு, அதாவது சொன்ன குருவுக்கு 2ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற ஜாதகமெல்லாம் பலமாக இருக்குது. இல்லை சூரியனுக்கு, குருவுக்கு 2ல் சந்திரன், 12ல் சூரியன் இருந்தாலும் பலம் அதிகம். ரெண்டு நட்பு கிரகங்களுக்கு, ரெண்டு ஒளி கிரகங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது இது பலம். அப்பதான் லக்னத்தை எடுத்துக்கிட்டு அந்த லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் அந்த பாவகத்தை பலப்படுத்தும், இது ப்ரெடிக்ஷன். அப்ப காரகத்துவத்தை நம்ம எடுக்கணும். அப்ப நாடியில ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது, பிருகநந்தி நாடியில. சரி, இப்ப இவங்களுக்கெல்லாம் அழிவே இல்லையா? ரெண்டு சுபகரங்களுக்கு மத்தியில் இருக்குது, இப்ப இவங்களெல்லாம் அழிக்கவே முடியாதா? நம்ம பரிகாரத்தை கூட சொன்னாரு ஐயா திருச்சிக்காரரு, அவர் பேர் தெரியல, பக்தியில இது பண்ணலாம். ராவணேஸ்வரன் மாதிரி பக்தியே கிடையாதுங்க, சிவபக்தியை அவர் முறை அடிச்சுக்கிறது இல்லை. கோள்களின் அரசன் ராவணேஸ்வரன். ஐயா கும்பகோணத்துக்காரர் சொன்னாரு, அரசன்ல கோள்களின் அரசன் சனீஸ்வரன், அரசன்ல ஈஸ்வரன் ராவணேஸ்வரன், மிருகங்கள ஈஸ்வரன் நந்தீஸ்வரன். ஈஸ்வர பக்தர்கள் 8 பேர் இருக்கிறாங்க உலகத்தில். அவ்வளோ அருமையா அந்த கருத்துக்கெல்லாம் கிடைக்கிறதுனா கஷ்டம். அப்படிப்பட்ட ராவணனை ஏன் அழிக்க முடிஞ்சது? எண்ணம் செயல்பாடு நல்லா இல்லை,
பக்தி இருக்கலாம், எல்லாத்துக்கிட்டையும் பக்தி இருக்குது, பயம் இல்லை. பயபக்தியோட இருக்கணும், பணிஞ்சு போகணும். ஒரு கோயிலுக்கு போனால் நான் யார் தெரியுமா, எல்லாரும் வெளியே போங்க, நான் ஒரு அமைச்சர் இல்லைன்னா ஒரு முக்கியமான விஐபி, எல்லாரும் சாமி கும்பிடக்கூடாது, நான் மட்டும்தான் போகணும் அப்படின்னா எனக்கு பக்தி பயம் கிடையாது. அப்போ கோள்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும், எந்த நேரத்தில் உங்களை அமுக்கணும்னு அமைக்கிறோம். பயபக்தினா பணிஞ்சு அந்த கோயில் எப்படி இருக்கணும் நாம போகணும், அப்படி போனாதான் அது பயபக்தி. எல்லாத்துக்கிட்டையும் பக்தி இருக்குது, பயம் இல்லை. அப்போ பக்தி இருந்தால் மட்டும் பரிகாரம் வென்றுனால் வெல்ல முடியாது, பயபக்தி வேண்டும். இதுவும் இருக்கிறது. அப்போ பரிகாரம்ங்கிறது ஜனன காலத்திலேயே எதை சொல்றேனே, விதி மதி. மதிக்கு நல்லா இருந்ததுன்னா தன்னுடைய பரிகாரத்தினால் மாற்றி அமைக்கிறார். மதிக்கும் கேட்டீங்கல்ல, கதி தான். அப்போ கதி அப்படின்னா அவங்கள மைனஸ் பண்ணி உட்கார வச்சு காலம் அவங்களுக்கு பதில் சொல்லுது. காலம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ராகு தான் காலம், கால கிரகமே ராகு தான். எனக்கு ஒரு காலம் வரட்டுங்க பேசிக்கலாம்பாங்க. எத்தனை வருஷங்க காலம்? 5 வருஷமா, 10 வருஷமா, 12 வருஷமா, 30 வருஷமா, இல்லை 1.5 வருஷமா, 3 வருஷமா? இந்த ராகு எதுகள் அப்படிங்கிறது மையப்புள்ளி திருப்பி அதே இடத்துக்கு வந்தால் கால மாற்றம் ஏற்படும். இந்த ராகு தான் காலத்தை கிரகிக்கக்கூடிய காலம். அது சரி பகுதி 9 வருஷம், கீழே இருக்கிறது அப்படியே மேலே கொண்டு போகும், மேலே இருக்கிறது கீழே கொண்டு வரும். அப்படியே ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னா 9 வருஷம், 18 வருஷம் திருப்பி அப்படி மாற்றி அப்படிச்சிடும். அப்போ அந்த கால நிர்ணயம் பண்ணுறது ராகு எதுகள், இது நமக்கு தேவைப்படுது. அப்போ கால மாற்றம் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ முதல்ல அடிப்படை என்ன சொன்னேன், ஒரு கிரகத்துக்கு கார கிரகத்துக்கு 2 பக்கமும் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் தன்மை நல்லா இருக்குது. அப்போ ஓட்டமும் அடுத்தது ஒன்று இருக்குது, கால ஓட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த கால ஓட்டத்தில் குரு தன்னுடைய சுற்றுப்பாதையில் ஒரு 12 வருஷம் சுற்றி வந்தாருன்னா அந்த இடத்தை விட்டு மாற்றிக்குவார். இப்போ நல்லவன் கெட்டவனாகிறார், கெட்டவன் நல்லவனாகிறார். அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா எல்லா அயோக்கியத்தனம் பண்ணார், கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் முருகனுடைய அனுகிரகத்தினால நல்லவனாக மாறினார். இருக்குதா இல்லைங்களா? அப்போ ஏன் அவரால் இத்தனை நாளில் ஏன் கெட்டவராக இருந்தால் நல்லவராக மாறினார்? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டே இருப்பாங்க, இப்போ சிகரெட் விட்டுட்டாருங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்போ ஜனன காலத்தில் ஜாதகத்தை வச்சு நம்ம பிக்சடாக சொல்கிறோமா? அது சொல்லக்கூடாது. இந்த கேது தான் ஸ்மோக். இந்த லக்னத்துக்கு 2ல் கேது இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த நீங்கள் சன்னியாசி சாமியாருக்கு இதெல்லாம் பாருங்கள், கஞ்சா பைப்பு கஞ்சா இதெல்லாம் சொல்கிறது பூராமே கேது தான். கேது தான் ஆன்மீக கிரகம், போதைக்கு உண்டான கிரகம் கூட. ஒன்று லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு இல்லை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது அதை பயன்படுத்துகிறாங்க, ட்ரக் வருது. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் தாண்ட முன்னா அந்த ட்ரக்லேருந்து விடுபடுறாங்க. இப்போ 2ல் இருக்கிறவங்க பூராமே சாப்பிட்ருவாங்களா? அடுத்தது ஒரு கேள்வி வரும், இல்லை அப்போ கேது ஞானத்தையும் கொடுக்கும், ஆன்மீகத்தை கொடுக்கும், பிளாசவி தத்துவத்தை கொடுக்கும், போதையும் கொடுக்கும். அதான் போதைங்கிறது கேதுக்கு 5 தலை, ராகுக்குன்னா 1 தலை. 5 விதமான விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடியது புறமே கேது. நான் சொன்னேன், சின்ன வயசில் வந்தா 18 வயசுக்குள்ளே ஒரு பருவத்தை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அது காதல் போதை. 2வது ரவுண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பண போதை. 3வது ரவுண்டு வரும்போது பதவி போதை. இந்த பதவிக்கோசரம் எம்எல்ஏக்கு நின்னா காடு தோட்டமெல்லாம் விற்றா கூட நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், இவ்வளோ பணம் கொடுத்தா மந்திரி ஆயிடலாம், பதவி போதை. அப்போ 4வது ரவுண்டு வந்து புகழ் போதை, புகழ்ச்சிக்கு மயங்குதல். 5வது ரவுண்டு வரும்போது ஆன்மீக போதை. அப்போ கேது ஒவ்வொரு ரவுண்டு வரும்போது ஒரு விதமான திணிப்பை நம்ம மேல திணிக்கிறார். அப்போ பாருங்க, இளமையில காதல் வருது. ஏன் காதல் வருது இளமையில? கேது 2ல், புதனுக்கு 2ல் கேது இருக்கிறவங்களுக்கெல்லாம் இளமையில காதல் வருது. காதல் கிரகம் புதன், கேதுனா வலை, காதல் வலையில போய் மாட்டிக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப எல்லாத்துக்கும் நம்ம இதுல ஏற்கனவே பேசின விஷயம்தான். ஒரு 12 வயது வரைக்குமே எல்லாருக்குமே சந்திர திசை நடக்கும். தாயினுடைய ரோல் மாடலில் தான் எல்லாம் வளர்றாங்க. எல்லா குழந்தையும் தாய் ரோல் மாடல் தான் வருவாங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம் வேணாலும் இருங்க,
அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும்போது மிம்சோத்தரி திசை போட்டு நமக்கு வரும். இப்போ பரணி நட்சத்திரம்னா சுக்கிர திசை நடக்கும். ஆனால் அது அல்ல, இது சந்திர திசை தான் நடக்கும் எல்லா குழந்தைகளுக்குமே, பிறந்த குழந்தைக்கு அத்தனை பேருக்குமே. இது ஃபிக்ஸடு 12 வருஷம். அப்போ சந்திரன் எங்கே இருக்கிறதோ அந்த ராசி முதல் ராசி, முதலாம் ஆண்டு அப்படிங்கிறது. தாயினுடைய ரோல் மாடலில் தான் எல்லா குழந்தை வளரும். அப்பா கூட பேசாதனா கூட அப்பா கூட பேசாது அந்த குழந்தை. அந்த வீட்டுக்காரங்கிட்ட பேசாதனா பேசாது, இந்த வீட்டுக்கிட்ட பேசுனா பேசும், அங்கே போனால் போகும், போகாது. இதெல்லாம் எப்போ? சந்திரன் 12 வயது வரைக்கும், சந்திரன் ஒரு ரவுண்டு சுற்றி வர வரைக்கும் தாயினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். நிலாவை பார்த்து தாயார் சோறு ஊட்டுறாங்க. நிலாங்கிறது சந்திரன், சோறுங்கிறது அன்னம்ங்கிறது அதே சந்திரன் தான். உப்பு சந்திரன், தண்ணி சந்திரன். அப்போ தாயினுடைய கண்ட்ரோலில் ஒரு குழந்தை 12 வருஷம் இயங்குகிறது. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வருது? அப்போ ராசியிலிருந்து கடந்து போகும்போது என்னென்ன கிரகத்தை தொட்டு போகுதுன்னு பாருங்க, அந்த குணமும் அது மேலே விழுகுது. இந்த 12 வயது முடிஞ்சு 13 வயதிலிருந்து புதனுடைய பருவமாக மாறிடுது. முதல் ஓரை சந்திர ஓரை, சந்திர ஓரைக்கு முன்னால் நடந்த ஓரை புதன் ஓரை. அந்த புதன் தான் கல்வி, கல்வி பருவம், காதல் பருவம். 13 வயதிலிருந்து காதலும் வருது, எதிர்பாலினத்தினுடைய ஒரு ஈர்ப்பும் வருது. என்ன படிக்கலாம், என்ன படிக்க முடியாது எனக்கு அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கறது புதன். நான் வக்கீல் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகணுமா, சிஏ படிக்கணுமா, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிக்கணுமா, ஐஏஎஸ் படிக்கணுமா முடிவு பண்ணுறது 13 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளார. இது புதனுடைய பருவம். அப்போ புதன் எங்கே இருக்கிறதோ அதனுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி வரும்போது எந்த கிரகத்தினுடைய தொடர்பு புதனுக்கு 2ல் இருக்குதோ அதனுடைய தொடர்பு புதனுக்கு கிடைக்குது. அப்போ அந்த புதன் எப்போ கேதுவனுடைய தொடர்புக்கு போகுதோ அப்போதான் காதல் வழியில் போய் மாட்டுது, அஃபெக்ஷன். அப்போ இந்த இளமையில் வரும்போது 13 வயதிலிருந்து 24 வயதுக்குள்ள அஃபெக்ஷன் வருது. இது ஒரு பருவம். அப்போ புதன் தான் இருக்கிற இடத்துல ஜனன காலத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க. அதுக்கு 2ஆம் வீடு 3ஆம் வீடு ஒவ்வொரு வருஷம் தட்டு தொட்டு 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 போகணும். அதே புதன் வந்து வக்ரமாக இருந்தால் ரிவர்ஸில் போங்க, நேர்கதியில் இருந்தால் இப்படி வாங்க. இதே புதன் வக்ரமாக இருந்தால் ரிவர்ஸ் கொண்டு போகணும். அப்போ ரிவர்ஸ் கொண்டு போங்க. அந்த 12 வந்து 13ஆவது வயது எங்கே புதன் இருக்குதோ அது 13ஆவது வயது அப்படியே கொண்டு வாங்க. 24 வயது முடிஞ்சிடும். 25ஆவது வயதிலிருந்து அவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் எல்லாருக்குமே. இப்போ செவ்வாதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் இல்லை. ராகேது இருக்குது, ராகேது இல்லை. 7ல் சனி இருக்குது, லக்னத்தில் சனி இருக்குது. எல்லாமே நம்ம போட்டு உழப்பி சொல்கிறோம். ஆனால் உலகம் பூரா இப்போ நான் பாகிஸ்தானுக்கும் சொல்ல, பஞ்சாபுக்கும் சொல்ல, ரஷ்யாவுக்கும் சொல்ல, எல்லா நாட்டுக்கும் சொல்கிறேன். இப்போ 99.99 பேர் கல்யாணம் ஆகுது 25 வயசுலேருந்து 36க்குள்ள. இது பருவம், இது சுக்கிரனுடைய பருவம். 25 வயதிலிருந்து 36க்குள்ளார எல்லாருக்குமே எதிர்ப்பாளனுடைய நட்பு கிடைச்சி அங்கீகரிக்கப்படுகிறது திருமண பந்தத்தை. இது செவ்வாதோஷம் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, ராகேது இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, 99.99 பேர் கல்யாணம் ஆகுது. என்னன்னா பருவம், பணம் சம்பாதிக்கணும். இந்த பணம்ங்கிறது சுக்கிரன், அந்த பணத்தை தேடுகிறார். அப்போ தன்னுடைய 25லேருந்து 36க்குள்ளார சுக்கிரன் பிறக்கும் போது எங்கே இருக்கிறான்னு பாருங்க. அதுக்கு 2வது கட்டம் 3வது கட்டம் என்ன கிரகத்தை தொட்டு போகுதோ அது அவருக்கு செயல்படுத்தக்கூடியது அப்படின்னு பாருங்க. இந்த சுக்கிரனுக்கு 2ல் கேது இருக்கும். சில பேருக்கு சுக்கிரனுக்கு 2ல் கேது இருக்கிற ஜாதகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 39 வயது வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் ஆகுறதும் கஷ்டமாக இருக்குது. அந்த கேது ஒரு சுற்றி வந்தால் 18, திருப்பி வந்தனா 18 36, அதில் 1 இதில் 1, 39 வயது தாண்டுற வரைக்கும் அவங்களுக்கு திருமணமே வந்தமே வர்றதில்லை. கேதுங்கிறது நமக்கு தெரியும் ஆன்மீகம், ராகுங்கிறது லௌகீகம். கேதுனா குறைக்கிறது, ராகுனா அதிகப்படுத்துறது. இப்போ சுக்கிரனுக்கு 2வது வீட்டில் யாருக்காவது கேது இருக்குன்னு பாருங்க. சின்ன வீடாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் கம்மியாக இருக்கும். மனைவிங்கிறது வந்து பார்த்தா அந்தஸ்து கம்மியாக இருக்கிற இடத்துல தான் போய் கல்யாணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசு. அப்போ அந்த சுக்கிரனுக்கு அடுத்த கேதுக்கு அப்புறம் வேக்கன்ட் சைட் இருந்தால் நம்ப காலம் ஆகுது திருமணத்துக்கு.
அதுக்கு அடுத்தது நல்ல கிரகமாக தான் சீக்கிரம் போய் டச் பண்ணுது. இப்போ ராகுல் காந்தி ஜாதகத்திலே பாருங்க, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, இன்னி வரைக்கும் கல்யாணம் ஆகலை. விருச்சிக ராசி, மிதுன லக்னம், இன்னி வரைக்கும் கேட்டை நட்சத்திரம், இன்னி வரைக்கும் கல்யாணம். ஏன்? சுக்கிரனுக்கு அடுத்தது கேது. அப்போ சுக்கிரன் என்கிறது பணம், பொருளாதாரம் அப்படிங்கிற கிரகத்தை அனுபவிக்க விடாமல் கேது செய்கிறது. அப்போ அந்த கேதுங்கிறது அதனுடைய சுயரூபத்தை காட்டிட்டு, அடுத்தது இந்த கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னு பார்க்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட். அப்போ கேதுங்கிறது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனருடைய குணத்தையும் அவர் திணிக்கிறார். கேதுவுக்குன்னே ஒரு குணம் இருக்குது, ஞானத்தை கொடுக்கிறது, ஆன்மீகத்தை கொடுக்கிறது. 5 தலை உள்ள ஒரு கிரகம், 5 விதமான ஜெனரல் நாலேஜ் வருது. கேதுங்கிறது இன்னொன்று பாருங்க, தாலி கயிறு அப்படின்னாவே கேது தான். நீங்க நவகிரக போட்டோ பாருங்க, கொம்பு தாலி போட்டிருப்பாங்க கேது. ராகுனா 1 தலை, கேதுனா 5 தலை. நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கொடி மாதிரி இருக்கும், கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாலி மாதிரி இருக்கும். ராகு தான் தாலி கொடி. நாம் என்ன பண்ணுறோம், இந்த 2ல் ராகு 8ல் கேது, இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. கல்யாணம் பண்ணணுன்னாவே ராகு தான் வேணும். ராகு எது 12 பாவகத்தை நீங்கள் என்ன சொல்லுங்க, இந்த 2, 8 லக்னத்தை 7 பார்க்காத பாவகமே நீங்கள் எந்த இடத்துல போடுங்க பார்க்கும். கண்டிப்பாக பார்க்கலன்னா கல்யாணம் ஆகாது. ஒன்று 2ஆம் இடத்தை பார்க்கணும், 7ஆம் இடத்தை பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். நீங்கள் எந்த இடத்துல ராகு எது போடுங்க கண்டிப்பாக பார்வை செய்யும். அவங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் போடுங்க, ராகு எதை நீங்கள் 12 பாவத்தில் எங்கே வேணாலும் போடுங்க. ஒன்று லக்னத்தை பார்க்கும், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போடுங்க, அது பார்வை இங்கே செய்யும். அங்கே இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. இப்போ ஒரு சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, குடும்பம் அப்படிங்கிறது 2ஆம் இடம், லிவிங் டுகெதர், குடும்பம் நடத்திக்கிட்டே இருப்பான், கல்யாணம் ஆக மாட்டேங்குது. குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு, எப்படிங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பான், குடும்பம் நடத்த மாட்டாங்கிறான். அப்ப அந்த திருமணம் அப்படிங்கிறது ராகேது அங்கீகரிக்கவில்லை. ராகேது அங்கீகரிக்காம அந்த தாலி கயிறு, அந்த நூலு கயிறு வயிறு, பாம்பு எப்பயுமே வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும். இந்த வளைந்து நெளிந்திருக்கிற பொருள் நூலு கயிறு வயிறு. அப்ப அந்த மாங்கல்யம் அப்படின்னாவே அங்க கேது தான் வரணும். மாங்கல்யம் இல்லாம நம்ம என்ன சொன்ன, கேது இல்லாமல் அங்கே மாங்கல்யம் கிடையாது. இதை நீங்க பார்க்கணும். நம்ம என்ன சொன்ன, கேதுவை நெகட்டிவா எடுக்கிறோம், ராகுவை நெகட்டிவா எடுக்கிறோம். பாசிட்டிவ் என்ன, ரெண்டையும் பாருங்க. அப்ப கேதுவை ஏன் இந்த மாதிரி தடை பண்ணி இருக்கிறாங்க? முதல்ல என்ன சொன்ன, எல்லா கிரகங்களுக்கும் அதனுடைய சுய குணத்தை காட்டும், சுய குணத்தை காட்டும். அப்புறம் அந்த வீட்டினுடைய குணத்தை காட்டும். அதுக்கப்புறம்தான் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எந்த பாதத்தில் இருக்கிறாரு, அது முதல் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதம், முதல்ல இடம் இருக்குதா, இருக்குது. அந்த இடம் எந்த ரோட்ல இருக்குதா, ரோட்டுக்கு வெளியே இருக்குதா, உள்ள இருக்குதா, அதுக்கப்புறம் அது என்ன வேல்யூ, அதெல்லாம் பின்னால பார்த்துக்கலாம். முதல்ல இடமே இல்லையே. இடம் இல்லாமல் எனக்கு நான் ஈரோட்டில் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஈரோட்டில் 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னா அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட் சக்தி ரோடா, பெருந்தூர் ரோடா, சென்னிமலை ரோடா, பூந்தூர் ரோடா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் முன்னால் இருக்குதா, பின்னால் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு வேல்யூ போடணும். இடமே இல்லாமல் போட முடியுது, வெறுங்கையை அடக்கலாமா? அடக்கூடாது. அப்போ ராகு எதுக்கு முதல்ல அவங்க தன்மை என்ன அப்படின்னா, முதல்ல நெகட்டிவ் தான் கொடுக்குது, ஒரு பயத்தை உருவாக்கும், பண்பை உருவாக்கும், நம்மளை ஒழுங்குபடுத்தக்கூடிய கிரகமாக மாறுது. அப்போ இயற்கை குணங்கள் வந்து நம்ம மேலே திணிக்கும். இதை தாண்டி அடுத்த சுற்று வரும்போது சரியாயிடுது. அப்போ எல்லா கிரகம் பாசிட்டிவ் செய்யும், நெகட்டிவ் செய்யும். எல்லா கிரகம் கெட்ட கிரகம் இல்லை, எல்லா கிரகம் நல்ல கிரகம் இல்லை. அதனுடைய காரகத்துவத்தை நம்ம மேலே திணிக்குது. அப்போ அந்த திணிக்கும் போது நாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சனி அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருக்குது. ஐஸ்கிரீம்னா சனி தான், ஐஸ் குளிர்ந்த பொருள் அப்படின்னாவே சனி தான். இப்போ 7 சனி வரும்போது பாருங்க, அவங்களுக்கு சந்திரன் ஏற்கனவே நீர் கிரகமா, சந்திரனோட சனி சேரும்போது என்ன, நீர்க்கட்டு வருமா, கபக்கட்டு வருமா, சளி தொந்தரவு வருமா? வரும். அது சந்திரனா தாய், சந்திரனா மாமியார், சந்திரனா மூத்த சகோதரி,
இவங்களுக்கு முதல்ல சொல்லி பாருங்க. அடுத்தது லக்னத்தை புள்ளி வச்சு கடகம் எந்த பாவகம் வருதோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை கொண்டு போங்க, அது வேலை செய்யும். அப்போ சனி அப்படிங்கிற கிரகம் வந்து ஒரு நீர் தத்துவமான, ஒரு குளிர்ந்த தத்துவமான ஒரு கிரகம், லேட்டாக இயங்கக்கூடியது. சனிங்கிறது நமக்கு என்ன சொன்னா இட்ஸ் அ கர்மா பிளானட். இப்போ இறந்து போயிட்டாங்க, ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க, ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கு. எதை பொறுப்புங்கிறது? உலகத்துக்கே அதிகாரி. காரின்னா உலகத்துக்கே அதிகாரி. பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது அத்தனைக்கு சிக்னேச்சர் பண்ணுறவர் சனி. நாம் என்ன பண்ணுறோம்? டெத்துக்கு இவர் தான் காரணம், பர்த்துக்கு இவர் தான் காரணம், மேரேஜுக்கு இவர் தான் காரணம், டைவர்ஸ் வாங்குறதுக்கு இவர் காரணம். நம்ம கொண்டு போய் திணிக்கிறோம். அப்போ டைவர்ஸுக்கு என்ன காரணம்? அந்த கிரக நிலை என்ன? பர்த்துக்கு என்ன காரணம்? அந்த கிரகம் என்ன? தனித்தனியாக இருக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது. ஒரு கிரகத்துக்கு வந்து பலன் கூறும்போது அதனுடைய ஓட்டத்தை நம்ம கவனிக்கணும். அப்போ குரு முதல்ல ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா போகும்போது முதல் எப்படி இருக்காரு, ரெண்டாவது ரவுண்டில் செகண்ட் ஹவுஸ், குருவுக்கு செகண்ட் ஹவுஸில் என்ன இருக்குது, குருவுக்கு தேர்ட் ஹவுஸ் மூணாவது ரவுண்டு 12, 24, 36, 48, 60, 72, 84, 96, 108. அதுக்கு மேலே நம்ம இருக்க போகிறதில்ல. அப்போ ஒவ்வொரு வீட்டையும் நம்ம பார்க்கணும். இதே குரு ரிவர்ஸில் இருந்தா 12ஆம் இடத்தை பாருங்க. அப்போ முதல்ல ரிவர்ஸ் குரு நேர்கதியில் இருக்குதா வக்ரகதியில் இருக்கா? அப்போ ரிவர்ஸில் இருந்ததுன்னா 12ஆம் இடத்தினுடைய பாவகத்தை தான் வேலை செய்யும். அடுத்தது 11ஆம் பாவகத்தை வேலை செய்யும். அடுத்தது 10ஆம் பாவகத்தினுடைய வேலை செய்யும். நாம் ரிவர்ஸில் இருந்தால் ரிவர்ஸில் எடுக்கணும், நேர்கதியில் இருந்தால் நேர்கதியில் எடுக்கணும். இப்படி இந்த கிரகத்தை நீங்கள் பிரித்து 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 கொண்டு போனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் நிறைய கூட்டத்தில் சொல்லியாச்சு, திருப்பி திருப்பி சொன்னதான், எந்த கிரகமும் வக்ரமான கிரகங்கள் அனைத்துமே 30 வயதுக்கு மேலே வக்ரத்தை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா சனி ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டாருன்னா 30 வருஷம் தான் எல்லாத்தையும் நேர்கதியில் ஓட்டிடுவார். ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டாருன்னா எல்லா கிரகத்தையும் நேரு வழி கொண்டு போகிறவர் யாருன்னா சனீஸ்வரர். அப்போ நேர்கதியில் வந்துடுவார். அப்போ அந்த கிரகம் வந்து திசாபத்தியில் இவர் வக்ரமாக இருக்கிறாரு. இப்போ ஒரு நீச்ச வீட்டில் வக்ரமான உச்ச பலன், உச்ச வீட்டில் நீச்சமான வக்ர பலன், இதெல்லாம் எப்போ எடுக்கணும்னா 30 வயதுக்குள்ளே தான் எடுக்கணும். 30 வயதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. வக்ரம் எதனால் ஏற்படுகிறதுன்னு முதல்ல நான் சொல்லியிருக்கேன். சூரியனால் ஏற்படுகிற ஒரு நிலை. எல்லா கிரகங்களுக்கும் வக்ரம். சூரியன்னா தந்தை. அப்போ தந்தையினுடைய கருத்து முரண்பாடுகள்னால இல்லை தந்தை இயலாமையினால இவர் இந்த இடத்தை விட்டு நகருகிறார். வேற ஒன்றும் இல்லை, பொருளாதாரத்தினால் நகருகிறார், கல்வியினால் நகருகிறார். இப்போ அப்பா அம்மா விட்டு போட்டு சில குழந்தைகள் ஹாஸ்டலில் படிக்குது இல்லைன்னா கல்விக்கு. அப்போ புதன் வக்ரமாக இருக்குதா, ஹாஸ்டலில் கொண்டு போகிறாங்களா, வெளிநாட்டில் கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். அப்போ பொருளாதாரத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அப்போ வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னா வெளிநாட்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அப்போ சூரியனால் ஏற்படக்கூடிய வக்ரம், அதனால் நல்ல பலனும் இருக்குது, தீய பலனும் இருக்குது. அப்போ வக்ரம் என்பது 12ஆம் இடத்தை, ஒரு கிரகத்துக்கு 12ஆம் இடத்தை நோக்கி செல்லும்போது அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த காரகத்துவத்தை இது இழுத்துக்கொள்ளுது. அப்பா வீட்டு போனதுனால இவர் கெட்டு போயிட்டாரு, அப்பா வீட்டு போனதுனால நல்லதும் ஆயிட்டாரு. அப்போ ஒரு ஜீவன் குரு 12ஆம் இடத்துல ராகுங்கிற கிரகத்தினுடைய தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ குரு வக்ரமானா இங்கே போகும், ராகுவை நோக்கி போனார், வெளிநாடு போனார், கெட்டு போயிட்டார். அப்போ குருவுக்கு 12ல் குரு வக்ரமாக இருந்து சுக்கிரனுடைய தொடர்பு கிடைச்சிருக்குன்னா அப்பா விட்டு வெளியே போனார், நல்லா சம்பாரிச்சிட்டாருங்க. அப்போ 12ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. எந்த கிரகம் வக்ரமானாலும் அதுக்கு 12ல் நல்ல கிரகம் இருந்தால் அது நல்ல பலனும், அந்த கிரகத்துக்கு எதிர்மறையான பலன் இருந்ததுன்னா தந்தை விட்டு விலகி செல்லுனால பாதிப்பும் ஏற்படுது. இது 30 வயசுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது நீச்ச பங்கம் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம சொல்கிறோம். நீச்சம் அப்படின்னாவே அது கெட்டு தான் இன்னொரு நல்லதை கொடுக்கும். நான் ஏற்கனவே 2-3 கூட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்கோம். மேசலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி குரு மகரத்தில் நீச்சமாக இருக்கிறாரு. அப்போ மகரம் அப்படிங்கிறது இவருக்கு 10ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய இடம். இவருக்கு தொழில் இல்லாமல் இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் பதவியும் இல்லை. அப்படிம்பாரு. அப்போது 9 கோடி கிரகம் 10ல் நீச்ச வீட்டில் இருக்கிறாரு.
அந்த வீட்டு நாதன் பரிவர்த்தனை இருக்கலாம், இல்லை கும்பத்தில் கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது பாருங்கள், தந்தை இறந்ததுக்கு பின்னால் தந்தையினுடைய வாரிசு தொழில் இவருக்கு கிடைக்குது. அப்போ தந்தை இறந்ததுக்கு பின்னால் தொழில் இவருக்கு வருகிறது. இதை நிர்ணயம் பண்ணி நாம் சொல்லணும். அதை விட்டுப்பட்டு குரு நீச்ச நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகி விட்டு நீச்ச பங்க ராஜயோகம் இப்படி நாம் பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. ஒரு கிரகம் காரகத்துவத்தை இழக்கும்போது அது லக்னத்துக்கு எந்த பாவகமாக இருக்குது, அந்த பாவகம் செயலிழந்ததுக்கு அப்புறம் அந்த பாவகத்தினுடைய தன்மையை அது பெற்றுக்கொள்கிறது. உன்னை இழந்தாதான் உனக்கு கிடைக்குது. மகர லக்னம் 7ஆம் அதிபதி எப்படிங்க? 7ஆம் அதிபதி சந்திரன் 11ல் நீச்சம். 11 கூடிய கிரகம் 7ல் நிற்கிது. மனைவி பேரில் இன்சூரன்ஸ் போட்டார், மனைவி செத்து போச்சு, இன்சூரன்ஸ் போனால் லாபமாக கிடைக்குது. இது இந்த ஜாதகம் மகர லக்னத்துக்கு 7-11 கூடிய பரிவர்த்தனையில் லாபமாக வருகிறது. அப்போ நீங்கள் பாருங்கள், எந்த கிரகம் நீச்சமாகுது, நீச்ச பங்கமாக இருக்குன்னா அந்த கிரகம் காரகத்துவம் இழந்ததுக்கு பின்னால் தான் இது கொடுக்குது. இதுதான் இந்த இடத்துல நியதி. அடுத்தது இந்த திதி சூன்யத்தெல்லாம் நம்ம எல்லாமே பேசணும். திதி சூன்யம், பக்ரம், இது எல்லாமே சூரியன் சந்திரனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். எல்லாமே தாய் தந்தையர் இப்போ திதி சூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னா, திதி சூன்ய தோஷம் பெற்ற ஒரு கிரகத்தினுடைய பாவகத்தினுடைய திசை நடக்குதுன்னா தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சு போயிடுங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ அஷ்டமி திதி மிதன கன்னி, மிதனத்திலே கண்ணியிலேயே புதன் இருக்குது, படிக்க மாட்டாங்கிறாரு. அப்பா விட்டு அம்மா விட்டு இவங்க தூக்கி அந்த பக்கம் போட்டுருங்க, நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. இல்லைன்னா தாய் தந்தையர் இறந்ததுக்கு பின்னால் நல்லா இருக்குது, அந்த காரகத்துவம் வேலை செய்யுது. திதி சூன்யம் என்பது திதியை 12 டிகிரிக்கு ஒரு திதி, 6 டிகிரிக்கு ஒரு கரணம் சொல்கிறோம்ல, எல்லாம் சூரியன் சந்திரனால தான் வருது. அப்போ நம்ம எப்பயுமே லைஃப் பூரா பார்க்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட காலம் பாருங்கள். அப்போ அந்த சூரியன் சந்திரனுடைய தொடர்பு அத்தியாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வேலை செய்யும். அப்போ சில திதிகள் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இப்போ நான் சொன்னேனே, திதி பார்க்கணும் அப்படின்னாவே நீங்கள் சுக்கிரனை பார்க்கணும், கர்ணத்தை பார்க்கணுன்னா சனியை பார்க்கணும், யோகத்தை பார்க்கணுன்னா குருவை பார்க்கணும், நட்சத்திரத்தை பார்க்கணுன்னா புதனை பார்க்கணும், கிழமை பார்க்கணுன்னா செவ்வாய் பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் அந்த தோஷங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடுது. இப்படி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்மளுடைய குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய 123வது கூட்டம், இந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்து என்னை பேச சொன்ன பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த சங்கத்தினுடைய செயல் வீரர்களுக்கும், இந்த சங்கத்தின் மூலியமாக பல்வேறு நாடு இந்த யூடியூப் மூலிமா போகிறதுக்கு நிறைய அரும்பாடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நாடி ஜோதிடர் சனிவாழ்க குணசேகரன் ஐயா அவர்களுக்கு பள்ளிப்பாளையம் தாய் சங்க தலைவர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.